ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்கரா ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட்டை உக்கரைன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட்டை காரைக்குடி செட்டிநாடு சைடில் ஒவ்வொரு சித்திரை திருவிழாவுக்கும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. விசேஷ நாட்களில் நம்ம இட்லி, பொங்கல், கேசரி இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அதில் ஸ்வீட்டுக்காக கேசரிக்கு பதிலாக இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா தண்ணி விட்டு இது மாதிரிக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கப்பில் நீங்கள் அளவு எடுக்கிறதா இருந்தால் 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரிக்கு ஒரு பேனில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் 2 விசில் வரையும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பில் வச்சிடலாம். பாசிப்பருப்பு நல்லா குக் ஆகணும். கரண்டியில் மசிக்கிறப்ப நல்லா மசிய வரணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். பருப்பு இது மாதிரிக்க நல்லா குக் ஆனதும் இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடாமல் இது மாதிரிக்க தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு பருப்பை இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். பருப்பை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பை நம்ம இதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்படி நம்ம கேசரிக்கு முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோமோ அதே மெத்தடில் தான் இதுலேயும் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு பாதி கேசரி பாதி அல்வா இந்த 2 காம்பினேஷனில் இருக்கும். செட்டிநாடு சைடில் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நெய் அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் சன்ஃப்ளவர் ஆயில் பயன்படுத்தி தான் செஞ்சுருப்பாங்க. நான் இன்றைக்கி ஒரு 100 மில்லி அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் பாதி எண்ணெயை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்க்குறப்ப ஃபுல்லாக சேர்த்துடாமல் அதில் பாதியை மட்டும் சேர்த்துக்கலாம். பாதியை சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு ரவையும் 2 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளாரும் இதில் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதை சேர்த்துக்கணும். எண்ணெயிலே நல்லா இந்த ரவையும் அரிசி மாவும் நல்லா பொரிஞ்சு வரணும். இது மாதிரிக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கி வர வரையும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மீதம் இருக்கிற 50 மில்லி எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். லாஸ்ட்டாக சேர்க்குறப்ப மொத்தமாக சேர்க்காமல் அதை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இப்போ இந்த பேனில் சேர்த்துட்டு ரவையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாசிப்பருப்பும் ரவையும் சேர்ந்து வேகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் எடுக்கும். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். அந்த பாசிப்பருப்பில் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதும். அதோடு சேர்த்து இந்த ரவையும் நல்லா குக் ஆகணும். இந்த ரவை பாசிப்பருப்போடு சேர்த்து நல்லா குக் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் எடுக்கும். நான் 200 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் ரவை, 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு இது 3 சேர்த்துருக்கேன். கப்பில் அளவு எடுக்கிறப்ப 1 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப் அளவு ரவை, 1/4 கப்பு அரிசி மாவு இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு, ரவை, அரிசி மாவு எல்லாமே சேர்ந்து இது மாதிரிக்கு நல்லா ஒன்றா திரண்டு வரணும். இது மாதிரி ஒன்றா திரண்டு வரப்போ கரண்டியால் இது மாதிரிக்கு நல்லா இது போல் மசிச்சு கொடுத்துக்கோங்க. வெல்லத்தை சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாசிப்பருப்பு, ரவை, அரிசி மாவு எல்லாமே சேர்த்து இது மாதிரிக்கு நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு இது மாதிரி நல்லா மசிச்சு கொடுத்து நல்லா குக் பண்ணி எடுத்து இப்போ நம்ம இதில் வெல்லத்தை சேர்க்குறதுக்கு முன்னாடி வெல்லத்தை ஒரு பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 200 கிராம் பாசிப்பருப்புக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது மாதிரி வெல்லத்தை பாகாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகுப்பதம் தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். வெல்லத்தை சேர்த்ததும் இது மாதிரி கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லத்தை சேர்த்ததும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிப்படாமல் கரண்டியால் இது மாதிரிக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு நான் மொத்தமே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நெய் சேர்த்துருந்தேன். இந்த ஸ்வீட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யிலே செஞ்சோம்னா ரொம்ப திகட்டும். அதுக்காக தான் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் இதில் சேர்த்துக்கிறோம். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறப்ப இது மாதிரிக்க லாஸ்ட்டாக
ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்து இது மாதிரிக்க நல்லா கலந்து விடணும். ஆயில் சேர்க்குறப்ப அதை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். வாசம் இல்லாத எண்ணெயாக தான் நம்ம சேர்க்கணும். அதனால தான் நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த செட்டிநாடு உக்கர ஸ்வீட்டை இப்படி தான் பண்ணுவாங்க. இதுதான் பெர்ஃபெக்டான ஒரு மெத்தட். லாஸ்ட்டாக வந்து இது மாதிரிக்க ஒவ்வொரு கரண்டியாக நம்ம சூடு பண்ண எண்ணெயை சேர்க்குறப்ப இந்த ஸ்வீட் வந்து நல்லா உதிரி உதிரியாகவும் பொலன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேசரிக்கும் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதே மெத்தட் தான் இந்த ஸ்வீட்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் ஒரு 50 மில்லி அளவு எண்ணெயை ரவையை ரோஸ்ட் பண்ணுறப்ப சேர்த்துட்டு லாஸ்ட்டாக மீதம் இருக்கிற எண்ணெயை தான் இது மாதிரிக்க சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா இது மாதிரிக்கு ஒன்றா திரண்டு வரும். நம்ம சேர்த்துருந்த நெய் எண்ணெய் ரெண்டையுமே இந்த ஸ்வீட் வந்து வெளியே விட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா ஒன்றா திரண்டு வரும். அது வரையும் கரண்டியால் இது மாதிரிக்க நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுறப்பவே பார்த்திங்கன்னா அந்த நெய்யும் எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வர்றது நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு இந்த உக்கரா ஸ்வீட்டை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, இந்த செட்டிநாடு உக்கரா ஸ்வீட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அல்வா டேஸ்ட்லேயும் இல்லாமல் கேசரி டேஸ்ட்லேயும் இல்லாமல் 2 டேஸ்ட்டோட காம்பினேஷன்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட்டை சித்திரை திருவிழாவுக்கு காரைக்குடியில் எல்லோருடைய வீட்லேயும் கண்டிப்பாக செய்வாங்க. எல்லார் வீட்லேயும் கேசரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்வீட்டை தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் டிஃபனோட இந்த ஸ்வீட் சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.